மை டியர் பாய்ஸ், இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களோட ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோல் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்னிங் டிசைரும் இருக்கு. ஆனா அந்த கோலை நோக்கி ஆக்ஷன்ஸ் மேக் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்த விதமான ப்ராக்ரஸும் இல்லாம இருக்கிறீங்களா? இல்லனா அந்த ஒரு பர்டிகுலர் கோல்ல உங்களால கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியலையா? என்னுடைய ட்ரீம் லைஃபை என்னால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டோட இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்குள்ள இருந்தா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஏன்னா இது எல்லாமே வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வந்து லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ட்ரை பண்ற ஒரு ட்ரூ மேன் கிட்ட இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் தான். ஐ அம் ஸ்வாக். இந்த மாதிரி உங்களுடைய கோலை ரீச் பண்ண முடியாம நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்ணி உங்க ட்ரீம் லைஃபோட ஜர்னில 10 வருஷத்துல வரக்கூடிய ப்ராக்ரஸ வெறும் 6 மாசத்துல எடுத்துட்டு வந்து இவையெல்லாம் என்ன பெருசா பண்ணிட போறான் அப்படின்னு உங்களை பத்தி நெகட்டிவா பேசினவங்களுக்கு முன்னாலேயே ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக்கை நிகழ்த்தக்கூடிய அல்டிமேட் ரோட் மேப்பா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. சோ அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல உங்களுடைய லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தி ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக்கை நிகழ்த்தக்கூடிய அந்த ஒரு மிராக்கலான ரோட் மேப்பை ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுல நம்பர் 1, ஆக்டிவேட் யுவர் கோஸ்ட் மூட். அடுத்து வரப்போற 6 மாசத்துல நீங்க கொடுக்க போற கம்பேக் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா ஆல்டர் ஈகோ எஃபெக்ட், மாங்க் மூட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ரிச்சுவல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் இதுங்களை விட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் 10 வருஷத்துல நீங்க காட்டக்கூடிய வளர்ச்சியை அடுத்து வரப்போற 6 மாசத்துல கொண்டு வரக்கூடிய அல்ட்ரா பவர்ஃபுல்லான கோஸ்ட் மூட தான் இந்த ஒரு அல்டிமேட்டான கம்பேக் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஜே.கே. ரவுலிங், அப்துல் கலாம், பில் கேட்ஸ் இந்த மாதிரி இந்த உலகத்தை ரூல் பண்ண பல மனிதர்கள் அவங்க நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்காக இந்த மொத்த உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷனையும் விட்டு தள்ளி போய் அல்ட்ரா போக்கஸோட டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் அவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸையும் ஃபேமையும் அச்சீவ் பண்ணாங்க. இந்த ஒரு மென்டாலிட்டியை தான் நம்ம கோஸ்ட் மூட் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டி. இந்த உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டு தள்ளி இருக்கும் போது ஒரு ட்ரூ மேனான உங்களுடைய ரியல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி இந்த மொத்த உலகமும் பார்த்து வியக்கிற பல விஷயங்களை உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ணி காட்ட முடியும். ஆனா சொல்ற அளவுக்கு இந்த கோஸ்ட் மூட் ஆக்டிவேட் பண்றது இந்த மாடர்ன் டே உலகத்துல ஈஸியா இருக்காது. காரணம், இந்த ஒரு கோஸ்ட் மூட நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா அவுட் சைட் நாய்ஸை கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிட்டு உங்க கூடயே நீங்க போட்டி போட்டு உங்களுடைய லிமிட்ஸை எவ்ரிடே புஷ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாருமே பல கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா கோஸ்ட் மூட்ல நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றது இம்பாசிபிள் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான கம்பேக்கை எதிர்பார்த்தா இந்த ஒரு கோஸ்ட் மூட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒர்க்கிங் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால எவ்ரிடே ஒரு பர்டிகுலர் டைமை பிளாக் பண்ணி அந்த டைம்ல கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை விட்டு டிசப்பியர் ஆகி அல்ட்ரா போக்கஸோட உங்களுடைய ட்ரீமை நோக்கி நீங்க போட்டு வச்சிருக்க பிளான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய ட்ரீம்ஸை நோக்கி க்ளோசரா போங்க. இது நம்பர் 2, கிரியேட் a detailed action plan. இப்போ உங்ககிட்ட கோஸ்ட் மூட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க்கிங் ரிச்சுவல் இருக்கிறதுனால அடுத்து நீங்க செய்ய வேண்டியது இந்த கோஸ்ட் மூட்ல நீங்க இருக்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான கிளியர் பிளான் ரெடி பண்றது. உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிளான் உங்ககிட்ட இருந்தா ஆல்ரெடி நீங்க உங்களுடைய கோலோட பாத்துல 50% அஹெடான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. இப்படி உங்க லைஃபோட மிகப்பெரிய கோலை எப்படி 6 மாசத்துல அச்சீவ் பண்றது, ஒரு பெர்ஃபெக்ட்டான கம்பேக்கை கொடுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அந்த பெரிய கோல் கூட உங்களுக்கு சின்னதா தான் தெரியும். அண்ட் அதை அச்சீவ் பண்றதுக்கான பிரில்லியன்ட் ஐடியாஸையும் நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க. சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்களுடைய பர்னிங் டிசைர் என்ன, அடுத்த 6 மந்த்ல நீங்க எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒன்ன கிளியரா எழுதுங்க. அது கூட சேர்த்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான டெட்லைனையும் கொடுங்க. எப்படி எக்ஸாம்ஸோட டெட்லைன் நம்மள கடைசி நேரத்துல படிக்க வைக்கவும் அசைன்மெண்ட்டை கிளியர் பண்ண வைக்கவும் ஃபீவலா ஒர்க் பண்ணுமோ, அதே போல நீங்க கொடுக்கிற டெட்லைன் கோஸ்ட் மூடையும் தாண்டி உங்களுடைய கோல்ஸ்ல ஒர்க் பண்ண தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும். சோ இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான் உங்களுடைய கோல்ஸை கம்ப்ளீட் பண்ண வீக்லி எவ்வளவு டாஸ்கை முடிக்கணும், அதுக்கு நான் டெய்லி என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா நோட் பண்ணி வைக்கிறது. இது நம்பர் 3, லேர்ன் a new powerful
பவர்ஃபுல் ஸ்கில். உங்களோட கோல்ஸை ரீச் பண்றதுக்காக நீங்க கிரியேட் பண்ண போற ஆக்ஷன் பிளான்ல அட்லீஸ்ட் 1 hour ஃப்ரீ டைம் நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ டைமை சீப் டோபமைன் ப்ளஷருக்காக ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஹை பேயிங் ஸ்கில்ல ஃபைண்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் மியூசிக், கோடிங், ஃபில்ம் மேக்கிங், யூடியூப் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நாட்கள் போகும்போது அந்த ஒரு ப்ராசஸை நீங்க சப்கான்ஷியஸாவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எலான் மஸ்க், ஜெப் பெசோஸ், பில் கேட்ஸ் இந்த மாதிரி உலகத்தோட டாப் 1% மனிதர்களை நீங்க பாருங்க. அவங்களுடைய பிசினஸை தாண்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்ல மாஸ்டரா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல நம்ம மாஸ்டரா இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் செல்ஃப் பிலீஃபும் ஹையா இருக்கும். லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்ன மாதிரியான ரிஸ்கையும் நம்ம பிரேவா எடுப்போம். சப்போஸ் உங்களுடைய ட்ரீம் லைஃபோட ப்ராசஸ்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில்னால நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெட்டரான லைஃபை உங்களால கண்டிப்பா லீட் பண்ண முடியும். இது நம்பர் 4, டேக் ரிவெஞ்ச். நான் ஏற்கனவே சொன்ன 3 விஷயங்கள் ஒரு அல்டிமேட் கம்பேக்கு போதுமானது தான். ஆனா எக்ஸ்ட்ராவா இந்த மாடர்ன் டே சொசைட்டில எல்லாரும் யூஸ் பண்ண தயங்குற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் எடுங்க அப்படின்னு சொன்னாலே இங்க இருக்க எல்லாரும் நெகட்டிவான ஒண்ணா தான் பாக்குறாங்க. அதனால தான் ரிவெஞ்சோட பாசிட்டிவ் இம்பாக்ட பத்தி இங்க இருக்க யாருக்கும் தெரியல. உங்களோட ஏட்டர்ஸ், உங்களுடைய எனிமீஸ் அண்ட் உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவான மக்கள் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க எடுக்க போற ரிவெஞ்ச் அப்படிங்கிறது வயலன்ஸான மெத்தட்ல இல்லாம உங்களுடைய சக்சஸ்ல நீங்க அவங்கள கில் பண்ண போறீங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ல அவங்கள சஃபர் பண்ண வைக்க போறீங்க. இதுதான் உங்களுடைய அல்டிமேட்டான மோட்டிவேஷன். இன்னையில இருந்து நீங்க யார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டி உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்கள நசுக்கி ஒரு அல்டிமேட்டான கம்பேக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. சோ இந்த வீடியோவை சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்க மொத்த டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுட்டு அவுட் சைட் வேர்ல்டோட நாய்ஸை மியூட் பண்ணி பவர்ஃபுல்லான கோஸ்ட் மூட ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கோல்ஸை செட் பண்ணி அதுக்கு ஒரு டெட்லைனையும் செட் பண்ணி கிளியரான ஒரு ஆக்ஷன் பிளானை மேக் பண்ணி அதுல ஆக்ஷன்ஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி உங்களுடைய கோல்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்ல ஃபைண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்றதுக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். அண்ட் ஃபைனலா ரிவெஞ்சோட பாசிட்டிவ் இம்பாக்ட ஒரு அல்டிமேட் மோட்டிவேஷனா யூஸ் பண்ணி வரப்போற 6 மாசத்துல ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக்க மேக் பண்ணுங்க. ஐடியாலஜி சிம்பிள் தான், ஆனா இதுல உங்களால ஆக்ஷன்ஸை மேக் பண்ண முடியுமா? இதுக்கான ஆன்சரை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இந்த மாடர்ன் டே உலகம் வச்சிருக்க ட்ராப்ல சிக்கி ஆண்களான நம்ம ஒவ்வொரு நாளுமே வீக்கா மாறிக்கிட்டு வரோம். ஆனா மறுபடியும் நம்மளுடைய முன்னோர்கள் போல ஒரு ஸ்ட்ராங்கான மேனா கம்பேக் கொடுக்கறதுக்கு ஆர் யூ ரெடி?